சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள் 29/2/2024 வியாழக்கிழமை. பஞ்சமி திதி 3/9 இரவு வரை பின் சஷ்டி திதி. சித்திரை நட்சத்திரம் 8/1 காலை வரை பின் சுவாதி நட்சத்திரம். விருத்தி நாமயோகம் 23:44 நாளிகை வரை பின் துருவம் நாமயோகம். கபலவகரணம் 21:25 நாளிகை வரை பின் தைத்துல கரணம். சித்த யோகம் 5:3 நாளிகை வரை பின் அமிர்த யோகம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. சுபஹோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை 9:30 முதல் 11 வரை. முற்பகல் 1:30 முதல் 1:56 வரை. பிற்பகல் 5 முதல் 7:30 மணி வரை. இரவு 8:30 முதல் 9:30 மணி வரை. இன்று கரிநாள். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு. இனி 27 நட்சத்திரங்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். மேஷத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று 7ஆம் பாவத்தில் காலை 8:01 முதல் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் அதிபதி சுக்கிரனுடன் ராசியாதிபதி செவ்வாய் இணைந்து 10ஆம் பாவத்தில் பலம் பெற்ற நிலை. நட்சத்திராதிபதி ராகு 12ஆம் பாவத்தில். 12 குடைய குரு பகவான் ராசியில் இருக்கும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: வீடு, வாகனம், சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவலும் புதிய தொழில் வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பட்டம் பதவிகள் கிட்டும். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களது பணியிடத்தில் இடமாறுதல்களும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த பண உதவிகள், தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு, சுக்கிரன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 687, 963, 366. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் 6ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 9ஆம் பாவத்திலும், சூரியன் சனி புதன் 10ஆம் பாவத்திலும், ராகு 11ஆம் பாவத்திலும், 11 குடைய குரு 12ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது பூர்வீகம், புத்திரர் வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகம் கிட்டும். கணவர் மனைவியருக்குள் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள்.
ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உத்தியோக விஷயமாக நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். திருமண சுபகாரிய விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிட்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 687, 945, 283. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சந்திரனும், 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்திற்குடைய குரு பகவான் 11ஆம் பாவத்திலும் இருக்கும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் ஒரு சிறந்த நாள். போட்டியாளர்களை வெற்றி கொண்டு தொழில்துறையில் சிறந்து விளங்குவீர்கள். போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள், வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடைய தொழில்துறையினர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடைய தொழில்துறையினர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீகத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு, ராகு, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 366, 494, 687. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று 4ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 7ஆம் பாவத்திலும், ராகு 9ஆம் பாவத்திலும், 9 குடைய குரு 10ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பூர்வீகம் புத்திரர் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். ஏற்றுமதி தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் திடீர் பயணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 945, 366. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு.
சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் 3ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 6ஆம் பாவத்திலும், சூரியன் சனி புதன் 7ஆம் பாவத்திலும், ராகு 8ஆம் பாவத்திலும், 8 கூடைய குரு 9ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய சிறந்த நாள். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் கிட்டும். குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அதிக அலைச்சல் ஏற்படினும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சுய தொழில் புரியோர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். கணவர் மனைவியருக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையில் அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், குரு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 945, 366, 283. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 6ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் இருந்து இன்று உங்களுக்கு தரும் பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். போக்குவரத்து விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தேடுவோருக்கு உத்தியோகம் கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. கணவர் மனைவியருக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் இருக்கும் சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாளாக பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு ராசியில் சந்திரனும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும், 6ஆம் பாவத்தில் ராகுவும் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு பணி வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திருமண வயதுடையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ஒரு நல்ல நாள். கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பூர்வீகம் புத்திரர் வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய சிறந்த நாள். வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் பெறுவர். வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் புதிய தொழில் வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரியங்கள் கூடி வரும்.
திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். மிகச்சிறந்த நல்ல நாள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். வெளியூர் வெளிநாட்டு சென்று வரும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு, குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 9, 45, 4, 94, 3, 66. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்திலும் 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் 4ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் 5ஆம் பாவத்தில் ராகுவும் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் விரயங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபார பொருள்கள் எல்லாம் விற்று தீர்ந்து எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 9, 45. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் 11ஆம் பாவத்திலும் சுக்கிரன் செவ்வாய் 2ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் 3ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். வெளி வட்டாரங்களில் உங்களது செல்வாக்கு உயரும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பட்டம் பதவிகள் கிட்டும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய பணவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்கள் தொழில் வியாபாரத்தில் ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பூர்வீகம் புத்திரர் வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தனலாபம் அடையும் ஒரு சிறந்த நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன் செவ்வாய் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 9, 45, 3, 66. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்திலும் சுக்கிரன் செவ்வாய் 12ஆம் பாவத்திலும் ராசியில் சூரியன் சனி புதனும் இருக்கும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள்.
வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த உங்களது முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில்துறையில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாடுகளில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவீர்கள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 9, 45, 4, 94, 2, 83. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் 9ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 12ஆம் பாவத்திலும், சூரியன் சனி புதன் ராசியிலும், 2ஆம் பாவத்தில் ராகுவும் 3ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோக இடத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது தொழில் போட்டிகள் விலகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது சொத்து பிரச்சனைகள் விலகும். பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். போக்குவரத்து விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளி அம்மன். மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீனராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் உள்ளார். இன்று சந்திராஷ்டமம். பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். உத்தியோகம் தொழிலில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். அதிக அலைச்சல் மற்றும் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. இருப்பினும் 11ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிரன் செவ்வாய் இன்று ஓரளவு உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். பொருளாதார வசதிகளை ஏற்படுத்துவார். சொத்து வழியில் சில அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 3, 66. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.